தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பதிவில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிசினஸ் பத்தி தான். எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இந்த செகண்ட் ஹேண்ட்ல மொபைல் சேல் பண்ணுவாங்க எல்லா கடைகளிலும் பாத்தீங்கன்னா. ஆனா ஒரிஜினல் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் வைக்கும். ஆனா செகண்ட் ஹேண்டே பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் அந்த மாதிரி விற்பாங்க. நமக்கு இப்பதான் புரியுது அந்த மொபைல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது, எப்படி அந்த அளவுக்கு அந்த மொபைல்லாம் வந்து இவ்வளவு ஈஸியா அவங்க வந்து செகண்ட் ஹேண்ட்ல கொண்டு வந்து சேல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சில பேருக்கு புரியாம இருந்திருக்கலாம். இதை வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல மொத்தமா வாங்கிட்டு வந்து அவங்க வந்து செகண்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு 2,000 ரூபாவோ இல்ல ஒரு 3,000 ரூபாய் அந்த அடக்க விலையில இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மொபைல் வந்து ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு அவங்க வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து ஒரு 1,800 ரூபாய் இல்லைன்னா 2,000 ரூபாய் அதிகமா வச்சுதான் ஒவ்வொரு மொபைலும் வந்து அவங்க சேல் பண்றாங்க. அப்போ நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் கடைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா வந்து நமக்கு ஹோல்சேல்ல போய் கேட்டோம்னா அந்த ரேட்டுக்கு தருவாங்களா? தரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2,000 ரூபாய் வாங்கியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1,000 ரூபாயாவது அவங்க அதுக்கு மேல வச்சுதான் நமக்கு சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு 500 ரூபாய் 1,000 ரூபாய் வச்சு நம்ம வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நம்ம மக்களுக்கு வந்து சின்ன முதலீடா இருக்கணும், கொஞ்சம் குறைந்த முதலீடா இருக்கணும், ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது ஒரு அமௌண்ட் நம்ம ஒரு 20,000 50,000 ஒரு முதலீடா ஒரு அமௌண்ட்டை போடுறோம் அப்படின்னா ஒரு 20 நாள்ல 30 நாள்ல அந்த அமௌண்ட் நமக்கு திருப்பி கிடைச்சி கொஞ்சம் லாபம் கிடைச்சி ஏதாவது கொஞ்சம் லாபம் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற பதிவுகள் தான் நம்ம தொடர்ந்து வந்து இந்த நம்ம சேனல்ல வந்து போட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ இந்த மொபைல் செகண்ட் ஹேண்ட் மொபைலை நம்ம ஏன் சேல் பண்ணக்கூடாது, அது தொடர்பாக நம்ம ஏன் விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இது. 1,500 ரூபாயில இருந்து தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு 15,000 வரைக்கும் ஐபோன் லெவல்ல உங்களுக்கு கிடைக்குது. அதாவது 15,000 லெவல்ல வரைக்கும் உங்களுக்கு மொபைல் கிடைக்குது. ஐபோனு, S6, சாம்சங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோக்கியா, அதுக்கப்புறம் வந்து ஒன் பிளஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹவாய், ரெட்மி, இந்த மாதிரி நிறைய மொபைல்கள், அதுவும் லேட்டஸ்டான மொபைல்கள் வந்து உங்களுக்கு 2,000 ரூபாய், அதாவது நான் சொன்ன மாதிரி 1,500 ரூபாயில இருந்து தொடங்கி உங்களுக்கு 15,000 16,000 17,000 இந்த மாதிரி அளவு கிடைக்குது. ஈவன் வந்து ஐபோன் 6 பிளஸ் கூட கிடைக்குது, ஐபோன் 7 கூட கிடைக்குது. சோ இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே முன்னாடி பதிவுல கூட சொல்லியிருப்பேன், அது மாதிரி நம்ம வந்து இதை வாங்குறதுக்கு எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெல்லிக்கு தான் நம்ம போயாகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில தான் இந்த மாதிரி கடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமா சீப்பா கிடைக்கும். தெரியும் உங்களுக்கு, டெல்லிங்கிறது நம்மளோட தலைநகரம். அது இல்லாம பெரிய வர்த்தக சந்தை, அதாவது மிகப்பெரிய சந்தை வாய்ப்புகள் உள்ள ஒரு நகரம் டெல்லி. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டெல்லியில வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சீப்பா விலைகள்ல எல்லாத்தையுமே நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் எங்க கிடைக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம சொல்றோம். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கடைகள்ல வந்து 1,500 ரூபாயில இருந்து உங்களுக்கு 15,000 17,000 ரூபாய் 18,000 வரைக்கும் உங்களுக்கு மொபைல் கிடைக்குது. அவங்களுக்கு இதுல என்ன ப்ராஃபிட்? நமக்கு ஒரு சந்தேகம் கூட வரலாம், இது வந்து திருட்டு மொபைலா இருக்குமா, நம்ம எப்படி இதை வாங்கிட்டு வந்து நம்ம எப்படி சேல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சந்தேகம் கூட இருக்கலாம். இது வந்து சந்தேகத்தை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது திருட்டு மொபைலே கிடையாது, இதை நாங்க கஸ்டமர்கிட்ட நேரடியா நாங்க வந்து பார்க்கிங் பண்ணி நாங்க வாங்கி செகண்ட் ஹேண்ட்ல சேல் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அமேசான், பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஹோல்லா பர்ச்சேஸ் பண்ணி குடோன்ல வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல சின்ன மைனூட்டா வந்து ஸ்கிராச்சஸ் ஆகும், இல்லைன்னா சின்ன பிரச்சனைகள் வரப்போ அதை வந்து ஹோலா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க டன் கணக்குல இந்த மொபைல்ஸ் எல்லாமே அவங்க வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல சின்ன பிரச்சனைகள் வரப்போ அந்த மொபைலை வந்து இவங்க போய் ஏலத்துக்கு எடுத்து வாங்கிட்டு வந்து அவங்க பாக்ஸோட ஜிஎஸ்டி பில்லோட அவங்க கடை முகவரி ஸ்டாம்போட போட்டு நமக்கு சேல் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இது திருட்டு மொபைலாங்கிறதுக்கு நம்ம சந்தேகம் பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி அவங்க ஜிஎஸ்டி வரியோட, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப், கடை ஸ்டாம்போட பாக்ஸோட கொடுக்குறாங்க. திருட்டு மொபைலுக்கு எப்படி பாக்ஸ் கிடைக்கும்? பாக்ஸ்ல ஹெட்செட், நமக்கு ஒரு புது மொபைல் வாங்குறப்ப அந்த பாக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அத்தனை விஷயங்களும் பண்ணி கரெக்டா நமக்கு பேக்கடா கொடுக்குறாங்க. ஒரு 3 மாசம் யூஸ் பண்ண மொபைலும் கிடைக்கும், ஒரு 2 மாசம் யூஸ் பண்ண மொபைல் கிடைக்கும், ஜஸ்ட் 3 மந்த்ஸ் டெமோ பீஸ்க்காக வந்த மொபைல் அதுவும் கிடைக்கும், 6 மாசம் யூஸ் பண்ண மொபைலும் கிடைக்கும். அது மாதிரி நிறைய மொபைல் இருக்கு. எந்த மொபைலுமே வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போனது கிடையாது, எல்லாமே யூஸ்டு ஒன், அதாவது செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச மொபைல்களை நம்ம வாங்கலாம். இத்தனை மொபைல் தான் வாங்கணும், அத்தனை மொபைல் தான் வாங்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரீட்டைல்லையும் நீங்க வாங்கலாம், ஹோல்சேல்ல நீங்க வாங்குற மாதிரி இருந்தாலும் புக் பண்ணி எனக்கு இந்த வெரைட்டில இந்த மாதிரி நம்ம மொபைல்ஸ் அதிகமா வேணும் அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கூட நீங்க போன் பண்ணி அவங்கள்ட்ட பேசினா போதும், அவங்க எந்த மூலையில நம்ம இந்தியால இருந்தாலும் பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க.
பேமெண்ட் வந்து த்ரூ பேங்க்ல தான் நம்ம பண்ண போறோம். அதனால பயப்பட தேவையில்லை. பாதி ஆஃப் பேமெண்ட் இப்போ வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 20,000 அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம போட்டா போதும், அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்ம நேரடியா போகலாம். நான் சொன்ன மாதிரி ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணி ஸ்லீப்பர் கிளாஸ்ல டிக்கெட் புக் பண்ணி போங்க. ஒரு ஆளுக்கு வந்து 750 ரூபா, போறதுக்கு வரதுக்கு 1,800 ரூபாய். அதனால வந்து அந்த முறையில போகலாம். அந்த டெல்லிக்கு எப்படி போறதுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு பதில சொல்லிட்டேன், திரும்ப அதை சொல்ல வேண்டாம் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம டெல்லிக்கு ட்ரெயின்ல போகலாம். அந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த அட்ரஸோட டீடைல்ஸ் ஃபுல்லா கொடுத்து இருந்தாலும் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் நான் பதிவு பண்றேன், அதையும் நீங்க பாத்துங்க. அப்போ இந்த மொபைல்கள் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நியூ டெல்லியில கிடைக்கும். நியூ டெல்லியில அட்ரஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மொபைலோட ஷாப் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்கி மொபைல் கேலரி. அந்த கடையோட பேர் பாத்தீங்கன்னா லக்கி மொபைல் கேலரி. அது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, டபுள் மார்க்கெட் கல்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு. டபுள் மார்க்கெட் கல்லி அப்படிங்கிறது செகண்ட் ஹேண்ட் வீதி, அதாவது கல்லினா ஹிந்தியில வீதின்னு அர்த்தம். அட்ரஸ் என்ன பாத்தீங்கன்னா, நம்பர் 5 ஓல்டு முஸ்தபாபாத். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்பர் 5 ஓல்டு முஸ்தபாபாத், டெல்லி 110094. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் அவங்க சொல்றாங்க. அதாவது நீங்க டெல்லி ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 கிலோமீட்டர்ல நான் சொல்ற இந்த லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்க இதுல வந்து மெட்ரோல டைரக்டா நீங்க ஏறலாம். அதாவது டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்துட்டீங்கன்னா மெட்ரோ பக்கத்துல இருக்கு. அந்த மெட்ரோல போய் நீங்க ஏறி நான் சொல்ற அந்த நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ல போய் இறங்குனீங்கன்னா இங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இந்த டபுள் மார்க்கெட் கல்லிங்கிறது அமைஞ்சிருக்கு. அந்த மெட்ரோ ஸ்டேஷனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோகால்பூரி மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது பிங்க் லைன். நிறைய பேருக்கு மெட்ரோல போயிருக்கவங்களுக்கு தெரியும். மெட்ரோல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குறியீடுகள் கொடுத்திருப்பாங்க, பிங்க் லைன், ரெட் லைன், கிரீன் லைன் சொல்லிட்டு. அதாவது கிரீன் லைன்னா கிரீன் லைன்ல என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே அதுல சொல்லியிருப்பாங்க. ரெட் லைன்ல எங்கெங்க அந்த ட்ரெயின் டிராவல் ஆகுதோ அது எல்லாமே அந்த ரெட் லைன் கீழே வந்து அந்த ஸ்டேஷன்ஸ்லாம் வரும். அது மாதிரி இது வந்து இந்த கோகால்பூரிங்கிறது வந்து பிங்க் லைன்ல போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோகால்பூரி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 2-3 கிலோமீட்டர்ல தான் அந்த நான் சொன்ன இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு. நீங்க கோகால்பூரியில இறங்கி அந்த பர்சன் கால் பண்ணீங்கன்னா அவர் வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படி இல்லை அப்படின்னா அவர் உங்களுக்கு வெயிட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதான், மொபைல்கள் எல்லா மொபைலும் பார்க்க வேண்டியதான். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மொபைல்களை நம்ம தாராளமா வாங்கலாம். மொபைலை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல வந்து இந்த மொபைல் வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு கடையில வாங்குறப்போ ஏதோ ஒரு நம்பர் போடுவாங்க, ஒரு ஷார்ட் நம்பர் போடுவாங்க. அதுல எல்லா விஷயங்களும் காமிச்சிடும். இந்த மியூசிக் எப்படி இருக்கு, கேமரா எப்படி இருக்கு, இது எப்போ வாங்கின மொபைல், இது எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதோட ப்ரொடக்ஷன் டேட் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் காமிக்கும். அந்த மாதிரி அந்த ஷார்ட் குறியீடுகளை வந்து நீங்க கூகுள்ல கூட போட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா பக்கத்துல மொபைல் ஷாப்ல யார்ட்டையாவது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் நீங்க எந்த மொபைல் வாங்குறீங்களோ அந்த மொபைல் எல்லாத்துலயுமே போட்டு பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க நம்ம ஊர்ல 5,000 ரூபாய்க்கு 6,000 ரூபாய்க்கு தாராளமா வைக்கலாம். நம்ம வைக்க போறது மார்க்கெட் ரேட்ல என்ன இருக்கோ அதை வைக்க போறோம். நம்மளோட போக்குவரத்து செலவு, பயண செலவு எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம முதலீடா வச்சு விற்க போறோம். அப்படிங்கிறப்ப அதுல நல்ல லாபம் பார்க்கலாம். சோ இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க எல்லாமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு புதிய பதிவுடன் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.